ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜீனட் கார்டன் அண்ட் சமையல். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, செய்கிறதுக்கு முன்னாடி பேர் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வாங்க, ஒரு விஷயத்தை பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் 2 பூனையும் என்ன பண்ண போகிறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பப்பாளி காய்ச்சிருந்துச்சு. நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஒன்று திருடு போச்சு, நல்லா பழுத்துருந்துச்சு நான் சொல்லியிருந்தேன். இப்போ அது பார்த்தீங்கன்னா அது மாதிரி இன்னொன்று நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், லைட்டாக பழுத்துருக்கு இன்னைக்கு. அதை நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரிவீல் பண்ண போகிறோம். இப்போ வாங்க நம்ம பறிச்சு விடலாம். எங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் பூனை பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. நாங்கள் என்ன பறிக்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இது ஒன்று, அண்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வந்துருக்குதா. இவன் தான் மெயின் ஆள். இவன் எங்கே போனாலும் பின்னாடியே சுற்றுவான். இவன் கூட அப்படி கிடையாது. இப்போ வாங்க நம்ம பப்பாளி பறிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா தான் பறிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா லைட்டாக பழுத்துருக்கு. பார்த்தீங்கன்னா பறிச்சாச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக கலர் வந்துட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா பப்பாளி பறிச்சிட்டாங்க, என் கையில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பப்பாளி பறிச்சாச்சு. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் சம்மந்தி தான் எப்படி செய்கிறது இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மாங்காய் சம்மந்தி. அதுக்கு தேவையான பொருட்கள் காட்டுறேன். மாங்காய், ஒரு மாங்காய், பாதி வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் வேணும். சின்ன வெங்காயம் இல்லாதனால பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோம். 3 பச்சை மிளகா, சின்ன துண்டு இஞ்சி, கருவேப்பிலை, தேங்காய், கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்கோம். ஆனால் தேங்காய் நிறைய போட்டேன்னா அந்த மாங்காயோட அந்த ஸ்மெல்லு எதுவுமே வராது, டேஸ்ட்டு வராது. அதனால் நாங்கள் தேங்காய் கொஞ்சோண்டு தான் எடுத்துருக்கோம். இப்போ வாங்க போய் அரைச்சிட்டு வரலாம். அரைக்கிறது பச்சை மிளகா, மாங்காய், பச்சை மாங்காய், வெங்காயம், 3 பச்சை மிளகா, இஞ்சி, இது நல்லா அரைச்சிட்டு வந்துடுறோம். பார்த்திங்கன்னா குறப்பாக அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் பச்சை மிளகா இல்லைனால தான் நாங்கள் சிவப்பு மிளகா போட்டோம். இந்த காஞ்ச மிளகா கூட நீங்கள் போட்டுக்கலாம். அது இல்லைன்னா கூட மிளகாத்தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது கருவேப்பிலை போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறப்பாக அரைக்கணும். அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நம்ம தண்ணியும் சேர்க்கக்கூடாது. இந்த மாங்காயோட நீரும் தேங்காய் நீரும் மட்டும்தான் இதில் இருக்கணும். தண்ணி சேர்த்தா நல்லா இருக்காது. ஸ்பூன் வச்சு நீங்கள் கிண்டி விட்டு அரைச்சிக்கோங்க. ஆனால் தண்ணி சேர்க்கலல்ல, அதனால் எங்கள் திக்காக தெரியும். அதனால் நீங்கள் கிண்டி விட்டு அரைச்சிக்கோங்க. பார்த்தீங்கன்னா அரைச்சி முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா குறப்பாக இருக்குது. இது ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பவுலில் வச்சாச்சு. இது நல்லா சூடாக சோறுக்குள்ளே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். கஞ்சி கூட நீங்கள் கூட்டிக்கலாம். இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இது கிராமத்துலலாம் அப்படி தான் செய்வாங்க, கேரளாவில். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்குது, நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது டேஸ்ட்டெல்லாம்.
நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என் பொண்ணு ஸ்கூல்ட்டு வந்துட்டு அவள் சொல்லுவா எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவும் பாட்டியும் பார்த்தீங்கன்னா மாங்காய் சம்மந்தி வந்து ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம டேஸ்டிங்காக எடுத்திருக்கோம். இயற்கையாக சாப்பிட வந்திருக்கேன். உள்ளுக்கு பதிலாக வெளியே வந்திருக்கேன். அது பாருங்க பூனை, எங்கள் வீட்டு பூனை இதுதாங்க. இது வந்து ஒரு பூனை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இதான் அங்கே போகுது. இன்னொரு பூனை அங்கே படுத்து கிடக்குது. இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து நீங்கள் வந்து எதுக்கு வேணாலும் இந்த சம்மந்தியை யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். நம்ம ஒயிட் ரைஸ்க்கு எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம் தொட்டுட்டு. இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக எடுத்துருக்கோம், சாப்பிட்டு பார்க்கலாம். செம்மையாக இருக்குது காய்ஸ், செம்மையாக இருக்குது. நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் என்னால் அடுத்தடுத்த வீடியோ போட முடியும். பாய்.